அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்று பார்க்க போகிற டாபிக் சோலார் எனர்ஜி. ஆர்எஸ் ஜெப்ஜரில் 2வது யூனிட்டு. சோலார் எனர்ஜி அப்படின்னா பூமியின் மேற்பரப்பில் வந்தடையக்கூடிய சூரியன் வெளிவிடுகின்ற வெப்ப ஆற்றல் சோலார் எனர்ஜி அப்படிங்கிறோம். சூரியன் சுமார் 5,50,000 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையை வெளியேற்றுறது. ஆனால் நம்ம பூமி குறுக்கிட்டு தடுக்கும் ஆற்றல் 1.7 × 10^17 வாட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். சூரியன் 3 நிமிடத்தில் வெளிவிடுகின்ற ஆற்றலானது ஒரு வருடம் முழுவதும் உலகம் உபயோகிக்கும் ஆற்றலுக்கு சமமாக இருக்கும். ரேடியேஷன் ஃபார்மில் சோலார் எனர்ஜி பூமிக்கு வருகிறது. இந்த வருகின்ற அந்த சோலார் எனர்ஜியை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வெப்பம் அல்லது மின்சாரமாக மாற்றப்பட்டு இந்த பூமியில் பயன்படுத்திக்கிறோம். சோலார் ரேடியேஷன் அட் சர்ஃபேஸ். சோலார் ரேடியேஷன் பூமியினுடைய வளிமண்டலத்தை ஊடுருவி பூமியின் மேற்பரப்பை வந்தடைகிறது. இதன் அளவும் பண்பும் இடத்திற்கு இடம் வேறுபடுது. சூரிய ஒளி வளிமண்டலத்தின் வழியே வரும்பொழுது காற்று மூலக்கூறுகள், நீராவி, மேகம், தூசு மற்றும் மாசுக்களினால் ஒரு பகுதி ஈர்க்கப்படும். ஒரு பகுதி ஸ்கேட்டரிங் ஆகுது, அதாவது சிதறுகிறது. மற்றொரு பகுதி பிரதிபலிக்கப்படுகிறது, அதாவது ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதை டிஃப்யூஸ் சோலார் ரேடியேஷன் அப்படிங்கிறோம். டிஃப்யூஸ்டு சோலார் ரேடியேஷன் ஒரு பாதையில் செல்லாது. டிஃப்யூஸ்டு சோலார் ரேடியேஷன் இல்லாமல் பூமியினுடைய மேற்பரப்பை வந்தடையக்கூடிய சூரிய ஒளியை டைரக்ட் ரேடியேஷன் அல்லது பீம் ரேடியேஷன் அப்படிங்கிறோம். டிஃப்யூஸ் மற்றும் டைரக்ட் ரேடியேஷன் கூட்டுத்தொகை தான் டோட்டல் ரேடியேஷன் அல்லது குளோபல் சோலார் ரேடியேஷன் அப்படிங்கிறோம். இந்த புள்ளியினுள்ள இன்சோலேஷன் என கருதப்படுகிறது. அதாவது அந்த புள்ளி தான் நம்மளுக்கு இன்சோலேஷன் அப்படிங்கிற. இன்சோலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் நம்மளுக்கு ஓர் அலகு பரப்பில் ஓர் அலகு நேரத்தில் வந்தடைகின்ற ஒட்டுமொத்த சோலார் ரேடியேஷன் தான் இன்சோலேஷன் அப்படிங்கிறோம். பூமியின் மேற்பரப்பில் உள்ள ஒரு புள்ளியில் வந்தடையும் ஆற்றலின் அளவு மணிக்கு மணி, நாளுக்கு நாள் மற்றும் சீதோசன நிலைக்கு பொறுத்து அது மாறுபட்டுட்டே இருக்கும். ஆனால் இதில் முக்கியமாக வானத்தில் உள்ள சூரியனோட உயரத்தை பொறுத்து நம்மளுக்கு ரேடியேஷனுடைய அளவு மாறும். 2 டைப் ஆஃப் ரேடியேஷன் நம்மளுக்கு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் சோலார் ரேடியேஷன், இன்னொன்று டெரஸ்ட்ரியல் சோலார் ரேடியேஷன். எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் சோலார் ரேடியேஷன்னா சூரிய ஒளிக்கதிர் பூமியின் வளிமண்டலத்துக்கு வெளியே விழும்போது அது எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் சோலார் ரேடியேஷன் அப்படிங்கிறோம். இதே டெரஸ்ட்ரியல் சோலார் ரேடியேஷன்னா பூமியின் பெறப்படும் ரேடியேஷன் தான் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்படிங்கிறோம். எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனில் 70% தான் நம்மளுக்கு இந்த டெரஸ்ட்ரியல் சோலார் ரேடியேஷன் இருக்கும். ஏர்மாஸ் என்பது பீம் ரேடியேஷனானது வளிமண்டலத்தின் வழியாக பூமியின் பரப்பை அடையும் போது கடக்கும் தூரம் தான் ஏர்மாஸ். சன் அட் ஜெனித் அப்படின்னா சூரிய கதிரில் நேரடியாக தரையில் விளைநிலை தான் சன் அட் ஜெனத். சோலார் ரேடியேஷன் மெஷர்மெண்ட்ஸ். சோலார் ஹீட்டிங் மற்றும் கூலிங் பயன்பாடுகளுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்வதால் அவைகளின் செயல்திறனை அறிவதற்கு சோலார் ரேடியேஷன் அளப்பது மிக அவசியமானதாக உள்ளது. சோலார் ரேடியேஷனை அளவிடும் கருவியை டைரக்ட் சோலார் ரேடியேஷன் மற்றும் டிஃப்யூஸ் சோலார் ரேடியேஷன் காரணமாக ஏற்படும் சூடுபடுத்தும் தன்மையை அளவெடுக்கிறது. டைரக்ட் சோலார் ரேடியேஷன் வகை கருவி மிகச்சிறிய அளவு சுற்றளவு கொண்ட சோலார் ஸ்கைலிருந்து வரும் சோலார் ரேடியேஷனை அளக்குது. டோட்டல் ரேடியேஷன் வகை கருவி சூரிய கதிர்களை தடுத்து உருவாகும் நிழலில் இருந்து டிஃப்யூஸ் ரேடியேஷனை மட்டும் அளக்கும்.
இதுக்கு 3 டைப் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பைரோனாமீட்டர், பைஹீலியோமீட்டர், சன்ஷைன் ரெக்கார்டர் அப்படிங்கிற 3 மெஷர்மெண்ட்ஸ் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பைரோனாமீட்டரை பற்றி நம்ம பார்க்கலாம். பைரோனாமீட்டரில் என்னென்ன முக்கியமான பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, கிளாஸ் டூம், பிளாக் சர்ஃபேஸ், காட் பிளேட், லெவலிங் ஸ்க்ரூ, பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு 5 முக்கியமான பார்ட்ஸ் வந்து இருக்குது. இதில் பிளாக் சர்ஃபேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, சூரிய ஒளிக்கதிர்களை ரிசீவ் செய்து அதை பரவலாக்குதன் மூலம் ஹீட்டை வந்து அது அதிகரிக்குது. கிளாஸ் சர்ஃபேஸ் இதில் இருக்கிற அந்த கிளாஸ் டூம் வந்து என்ன பண்ணுதுன்னா, ரிசீவ் செய்த அந்த ரேடியேஷன் வந்து லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதை கவர் பண்ணுது. அதுக்கப்புறம் தெர்மோகப்புள் வந்து என்ன பண்ணுன்னா, தெர்மோபைல் என்னும் வெப்பநிலை உணரும் சென்சார் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட தெர்மோகப்பிளை தொடர்ச்சியாக இணைக்க பயன்படுது. அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் ஸ்டாண்ட் அண்டு லெவலிங் ஸ்க்ரூ வந்து நம்மளுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்காகவும், பிளாட்ஃபார்ம் வந்து அதை தாங்கக்கூடியதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தா, சூரிய ஒளி வந்து இந்த பைரோனாமீட்டரில் வந்து விழும் பொழுது அது ஒளிக்கதிர்களை உள்வாங்கி அதன் விளைவாக சர்ஃபேஸ் டெம்பரேச்சரின் வெப்பநிலையை அதிகரிக்க ஆரம்பிக்குது. சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகக்குள்ள தெர்மோபைல் ஆனது சென்ஸ் செய்கிறது. அதாவது நம்மளுக்கு அந்த தெர்மோபைல் வந்து அந்த ஹீட்டை வந்து ஒரு சென்சார் மூலமாக சென்ஸ் செஞ்சுக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த தெர்மோபைல் வந்து தெர்மோ இஎம்எஃப் வந்து க்ரியேட் பண்ணுது. இப்படி இந்த தெர்மோ இஎம்எஃப் க்ரியேட் பண்ணக்குள்ள ரேடியேஷனுக்கு அது நேர்விகிதத்தில் இருக்கும். இந்த தெர்மோபைல் உருவாக்கும் தெர்மோ இஎம்எஃப் வந்து பொதுவாக 0 to 10 ME வரை இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கும்போது அதை வந்து நாம் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அடுத்தது பைஹீலியோமீட்டர். இது வந்து டைரக்ட் ரேடியேஷனை அளக்க பயன்படும் ஒரு சாதனம். இது எப்படி நம்மளுக்கு அளந்து காட்டுதுன்னா, ரேடியேஷனை காலிமேட் செய்து பீம் இன்டென்சிட்டியை வந்து இன்சிடென்ட் ஆங்கிளை வைத்து கண்டுபிடித்து தருகிறது. இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஃபல் பிளேட், டியூப், பிளாக்டு ஆன் இன்சைட் சர்ஃபேஸ், அலைன்மெண்ட் இண்டிகேட்டர், பிளாக் அப்சார்பர் பிளேட், தெர்மோகப்புள் ஜங்ஷன், 2 ஆக்சிஸ் ட்ராக்கிங் மெக்கானிசம். இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாகங்கள். இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தா, தெர்மோபைல் ஜங்ஷன் இணைக்கப்பட்ட பிளாக் அப்சார்பர் பிளேட் ஆனது ஒரு காலிமேட்டிங் டியூப் உடன் பேஸ் ஆட ஜாயின் பண்ணியிருக்கும். இந்த ஜாயின் பண்ண டியூப் வந்து 2 ஆக்சிஸ் ட்ராக்கிங் மெக்கானிசம், அதாவது 2 ஆக்சிஸ் ட்ராக்கிங் மெக்கானிசம் மூலம் அலைன்மெண்ட் இண்டிகேட்டர் உதவியுடன் சூரிய ஒளி வரும் திசையை நோக்கி இருக்குமாறு அலைன் செய்யப்பட்டிருக்கும். இதில் பிளாக் பிளேட் ஆனது பீம் ரேடியேஷனும் சிறிது விலகி அப்சர்டன்ஸ் ஆங்கிளுக்குள் இருக்கும். ரேடியேஷனையும் ரிசீவ் செய்யும். தெர்மோபைல்ஸ் ஆனது வெப்பத்தை வந்து உணரும். இதில் 2 ஒரே மாதிரியான பிளாக்னடு மேக்னீசியம் ஸ்ட்ரிப் ரேடியேஷன் எக்ஸ்போஸ் ஆகுமாறு அமைக்கப்பட்டிருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தா, ஒரு ஸ்ட்ரிப்பு வந்து ரேடியேஷனை பெறுமாறு, அதாவது ரேடியேஷன் வந்து ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றொரு ஸ்ட்ரிப் வந்து மின்சாரத்தை செலுத்தப்பட்டு அந்த ஸ்ட்ரிப்பினுடைய டெம்பரேச்சருக்கு வெப்பப்படுத்தப்படும். ரெண்டும் வெப்பப்படுத்தப்படும் போது சமமாக, அதாவது 2 ஸ்ட்ரிப் இருக்குது. இதில் வந்து அந்த பிளாக் ஸ்ட்ரிப் ஒன்று, அதுக்கப்புறம் அப்சர்வர் ஸ்ட்ரிப் ஒன்று. இந்த 2 ஸ்ட்ரிப்பும் ஈக்குவலாக நம்மளுக்கு வந்து ஹீட் ஆகக்குள்ள சப்ளை செய்யப்படும் அந்த ஆற்றல் வந்து அப்சார்ப் செய்யப்பட்டு சோலார் ரேடியேஷனுக்கு சமமாக இருக்கும். மின் ஆற்றலை இன்சிடென்ட் ரேடியேஷன், ஸ்ட்ரிப் ஏரியா மற்றும் அப்சார்பர் ஆகியவற்றை பெருக்கி சமப்படுத்துவதன் மூலம் சோலார் ரேடியேஷன் வந்து மெஷர் பண்ணிக்கிறோம்.
அடுத்தது சன்ஷைன் ரெக்கார்டர். சன்ஷைன் ரெக்கார்டர் வந்து ஒரு நாளில் எவ்வளவு நேரம் சூரிய ஒளியை பிரகாசமாக சூரியன் கொடுக்கும் என்பதை அளவிட சன்ஷைன் ரெக்கார்டர் வந்து பயன்படுத்துகிறோம். இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னா, ஸ்பெரிக்கல் பவுல், கிளாஸ் ஸ்பியர், கார்ட் ஸ்ட்ரிப் மற்றும் கிளாஸ் ஸ்பியர் இதெல்லாம் இருக்கும். இதில் உள்ள இந்த ஸ்பெரிக்கல் பவுலில் ஒரு கிளாஸ் ஸ்பியர் வந்து பொருத்தப்பட்டு இருக்கும். கார்ட் ஸ்ட்ரிப் வந்து அப்புறம் கிளாஸ் ஸ்பியர் தாங்கி பிடிப்பதற்காக ஸ்பெரிக்கல் பவுலில் இதில் கைடு வேஸ் வந்து இருக்கும். ஸ்பெரிக்கல் பவுலில் மற்றும் கிளாஸ் ஸ்பியர் ஆகிய இரண்டும் ஸ்பெரிக்கல் பவுலில் உள்ள குரூவில் தாங்கி பிடிக்கப்பட்டுள்ள கார்ட் ஸ்ட்ரிப்பில் சூரிய ஒளி குவியுமாறு அமைக்கப்பட்டு இருக்கும். கார்டானது, அதாவது கார்ட் ஸ்ட்ரிப் ஆனது டைம் ஸ்கேலை பெற்றுள்ள ஒரு சிறந்த முறையில் உருவாக்கப்பட்ட பேப்பரை கொண்டு உருவாக்கப்பட்டு இருக்கும். ஒரு நாளில் அதிக வெளிச்சமுடைய சூரிய ஒளி வரும் பொழுது உருவாகும் இமேஜ் ஆனது கார்ட் ஸ்ட்ரிப்பின் மேல் நகர்கிறது. இந்த இமேஜ் ஆனது கடுமையாக்கப்பட்டு கார்ட் ஸ்ட்ரிப்பின் மேல் உள்ள ஒரு பகுதியை எரிக்கிறது. இவ்வாறாக கார்ட் ஸ்ட்ரிப்பின் மேல் எரிக்கப்பட்ட பகுதியின் நீளத்தின் அளவிற்கேற்ப சரியான அளவு விகிதத்தில் எவ்வளவு நேரம் சூரிய ஒளி பிரகாசமாக கிடைக்கும் என்பதை கணக்கிடப்படுகிறது. ஸ்பெரிக்கல் அமைப்பில் 3 இணையான குரூவ்கள் ஓவர்லேப்பிங் செய்யப்பட்டிருக்கும். இவை வருடத்தின் பலதரப்பட்ட பருவங்களுக்கு தகுந்தவாறு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பைரோனோமீட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு சின்ன வீடியோவை பார்க்கலாம். Huxaflux supplies sensors to measure heat transfer and thermal quantities. Our product lines include solar radiation, heat flux, and thermal conductivity. This video explains what a pyronometer does and how it works. A pyronometer measures solar radiation in watts per square meter. Solar radiation is a source of energy. The energy flux is expressed in watts per square meter. It includes visible light as well as non-visible parts of the spectrum. Solar radiation can reach you directly or in other ways: filtered by clouds, scattered by the atmosphere, reflected by the ground surface. By definition, a pyronometer has an 180 degrees field of view angle. The solar energy flux varies with the cosine of the angle of incidence of the radiation. Within its view angle, the directional response of a pyronometer should resemble this cosine response. Solar radiation is transmitted by the pyronometer glass dome and is absorbed by a black coating. There, it is converted to heat. The combination of glass and coating creates a sensor with a near perfect directional response. This combination of glass and coating also has a flat spectral response in the range from 300 to 3000 nanometers. Spectrally flat pyronometers are often preferred because they can be used in horizontal, tilted, and inverted orientations, using the same instrument with the same calibration. Inside pyronometers, you will find a very sensitive temperature difference sensor, a thermopile. A thermopile generates an output signal proportional to the solar irradiance from the black coating to the metal instrument body. Thermopiles do not require any power supply. Calculating the solar irradiance is easy. Just measure the output signal and divide it by the sensitivity of the sensor. Pyronometers are also available with digital outputs. In that case, calculations are performed inside the instrument. To facilitate the choice of instruments, the ISO 9060 standard defines 3 different pyronometer accuracy classes: A, B, and C. The ISO 9060 standard defines specifications and gives specification limits per instrument class.
from class C to B and class B to A. The achievable accuracy improves with a factor of 2. Class A pyranometers are subjected to elaborate factory testing of directional response and temperature response. Some pyranometers are heated. Heating solves problems with dew and frost deposition. With dew and frost deposited on traditional unheated instruments, you get unreliable data. For example, these red and brown lines for a dew event, or this blue line for a frost event. With unheated instruments and a typical autumn month in the Netherlands, you get unreliable data for about 10% of the total time. With heated instruments, this 10% is reduced to just 1%. Some digital pyranometers have internal diagnostics. These provide information such as a calibration record, internal humidity, tilt angle, ventilator status, and heater status. It can tell you when leveling is off or when it is time to recalibrate. Pyranometers should be mounted. Common options are brackets for tube mounting and spring-loaded connections for easy leveling. Interested in measurements with pyranometers? Look at our video, How to Measure Solar Radiation. And if you want to know even more, read our notes on various pyranometer subjects at our website, www.huxaflux.com/downloads. அடுத்த வீடியோவில் நம்ம சோலார் எனர்ஜி கலெக்டரை பார்க்கலாம்.